மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய நேர்மையை கேலி செய்த அந்த ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால் மறக்க முடியாத ஒரு ஞாபகத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். இந்த கலியுகத்தில் நேர்மையாக இருப்பது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு நிறையவே தெரிந்திருக்கும். நீங்கள் ஒரு சில இடங்களில், ஏன் உங்களுக்கு நெருக்கமான உறவுகளிடம் கூட இந்த ஒரு தவறை நீ செய்யாதே, இது மிகப்பெரிய அளவுக்கு உனக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று எத்தனையோ தடவைகள் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எத்தனையோ நபர்களுக்கும் நீங்கள் சில பாடங்களையும் கற்பித்தும் கொடுத்திருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் அதை உங்களுடைய நேர்மை குணத்திலேயே தாங்க நடந்திருப்பீங்க. அதனால் சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. இன்னும் சில உறவுகள் உங்களை மதிக்காமல் கூட நடக்கவும் ஆரம்பித்திருப்பாங்க. லஞ்சம் வாங்காமலோ யாருக்கும் துரோகம் செய்யாமலோ நீங்கள் நேர்வழியில் வாழ நினைத்த சில நாட்களில் உங்களை சுற்றியிருந்த சுயநல கூட்டங்கள் உங்களை ஒரு ஏமாளி என்று, காலத்திற்கு தகுந்தபடி வாழ தெரியாத முட்டாள் என்றும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கேலி கிண்டல்களையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பாங்க. நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு பிடிக்காமலும் போயிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இடங்களில் நிச்சயமாக நடந்திருக்கும். இவன் ரொம்ப உத்தமன், இவனால ஒன்றும் சாதிக்க முடியாது என்று உங்களுடைய நேர்மையை ஒரு பலவீனமாக சித்தரித்தும் உங்களை பொதுவெளியில் சிரிப்பு பொருளாக்கிய தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். மற்றவங்க தவறான வழியில் சென்று சொத்துக்கள் சேர்க்கும் போது நீங்கள் நேர்மையாக இருந்து கஷ்டப்படுவதை உங்களின் தோல்வியாக இந்த உலகம் உங்களை சித்தரித்து உங்களை அவமரியாதையும் செய்திருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நான் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எப்பொழுதுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நீங்கள் பேசாமல் இருந்தால்தான் அவமானம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக கிடைத்திருக்கும். மேசம் ராசிக்காரங்க பொதுவாக அதிரடியாக பேசக்கூடிய நபர்கள் என்றாலும் சில நேரங்களில் உறவுகளின் மதிப்பை உணர்ந்தோ உங்களுடைய சூழ்நிலைகளின் தீவிரத்தை கருதியோ அமைதியாக நீங்கள் வாழ்க்கையில இருந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. நாம் பேசினால் பிரச்சனைகள் பெரிதாகிவிடும், காலம் பதில் சொல்லும் என்று நீங்கள் காட்டிய அந்த ஒரு மௌனத்தை உங்களுடைய எதிரிகள் உங்களின் பலவீனமாகவும் கருதியிருப்பாங்க. ஆனால் மேசம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்போதுமே உங்களுடைய கஷ்டங்களோ யாராவது உங்களை தேவையில்லாமல் பேசினாலோ நீங்கள் உடனே பதிலடி கொடுக்க வேண்டும். பதிலடி கொடுத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா தெரிந்து கொள்ள முடியும். உங்களை பார்த்து மற்றவங்க இவனுக்கு கோபம் வரும் என்று உங்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை இனிமே பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மௌனமாக இருப்பது அது உங்களுக்கு நல்லது என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்கள் பயந்து விட்டீர்கள் என்று நினைத்து கொண்டு உங்களை மேலும் மேலும் அவதூறுகளையும் பரப்பி கொண்டேதாங்க இருப்பாங்க. நீங்கள் அன்று உங்களுடைய தரப்பு நியாயத்தை உரக்க பேசாமல் அமைதி காத்ததால் அந்த ஒரு தவறு உங்கள் மீதுதான் என்று உலகம் தீர்ப்பையும் எழுதியிருக்கும். நீங்கள் காட்டிய கண்ணியமான மௌனம் உங்களுக்கு பெரிய அவமானத்தை தேடி தந்த ஒரு துரதிருஷ்டவசமான தருணமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளிருந்து இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை உடைந்த அந்த ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னால் நீங்கள் ஒருவரை நம்பினால் 100% நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்திலோ பணிபுரியக்கூடிய இடத்திலோ ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. அவர் உங்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டார் என்ற அதீத நம்பிக்கை உங்களிடம் இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒட்டுமொத்த கூட்டத்திற்கு முன்னாலேயும் அந்த நபர் உங்களின் நம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்திருப்பார். உங்களுக்கு துரோகம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அதை நியாயப்படுத்தி பேசவும் செய்திருப்பார். அந்த ஒரு நொடியில் உங்களை சுற்றி உள்ளவர்களின் பார்வைகள் உங்கள் மீது குத்தப்பட்ட போது பூமி பிளக்காதா, நாம் அதற்கும் புதைய மாட்டோமா என்று நீங்கள் அதிக அளவில் ஏங்கி கொண்ட நாட்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நம்பிக்கை துரோகத்தின் உச்சக்கட்ட அவமானத்தை நீங்கள் அந்த ஒரு நாளில் சந்திச்சிருப்பீங்க. அந்த ஒரு அவமானம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகாமல் இன்னும் கரடுமுரடான பாதைகளையும் கரடுமுரடான சில அனுபவங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நமது சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களின் கர்ம வினை பதிவுகள் முடிவுக்கு வந்து நீங்கள் செய்த தர்மங்களுக்கும் உழைப்பிற்கும் பலன் தரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கனிந்து விட்டது. உங்களை வீழ்த்தியவர்கள் முன்னிலையிலேயே உங்களை சிம்மாசனத்தில் அமர வைக்கக்கூடிய இயற்கையானது முடிவெடுத்து விட்டது. அதற்கான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நாளை முதல் நிச்சயமாக நடக்கும். இதற்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாலே போதும். உங்களுடைய முயற்சி பெரிய லாபமாக இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். நீங்க கடந்த சில மாதங்களாகவோ அல்லது வருடங்களாகவோ விதைத்த உழைப்பு என்னும் விதை
இப்போது விருட்சமாக வளர்ந்து பலன் தரக்கூடிய நேரமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரைக்கும் நீங்க போட்ட உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமோ பாராட்டோ கிடைத்திருக்காது. ஆனால் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய சிறிய அளவிலான முயற்சிகள் கூட எதிர்பாராத கூட்டு வட்டி பலனாக உங்களுக்கு நிச்சயமாக பெரிய ஒரு லாபத்தை தேடி கொடுக்கும். தேங்கி கிடந்த பங்குகள், விற்காமல் இருந்த நிலங்கள் அல்லது பாதியில் நின்ற தொழில்கள் அனைத்துமே திடீரென நல்ல ஒரு விலைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். உங்களின் கடின உழைப்பிற்கு பின்னால் அதிர்ஷ்டமும் கைகோர்ப்பதால் உங்களுடைய பொருளாதார நிலைமை சற்றும் எதிர்பாராத உயரத்தை தொட்டு உங்களை ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றக்கூடிய வலிமையை நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை இனிமேல் உருவாக ஆரம்பிக்கும். மேச ராசியின் வாழ்க்கை கடந்த சில காலங்களாக ஒரு கடலோர படகு போல ஏறி இறங்கி கொண்டேதாங்க இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நிலையான தன்மை இல்லாமல் இருந்திருக்கும். வேலை, குடும்பம், நிம்மதி என அனைத்திலும் ஒருவித தத்தளிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில நீடித்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரும் அமைதியை, நிலைத்தன்மையையும் உருவாக்கப் போகிறது. ஒரு நிலையான வேலை, நிரந்தரமான வருமானம், நிம்மதியான குடும்ப சூழல் ஆகியவை அமையவும் ஆரம்பிக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயமானது நீங்கி என்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும், என் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறது என்ற நிம்மதி உங்களுடைய மனதில் குடியேறவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு நிலைத்தன்மை உங்களை நிதானமாக சிந்திக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் ஆரம்பிக்கும். சரியான முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை இனிமே மாற்றவும் செய்யும். கடந்த காலங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த சில அவசரமான முடிவுகள் தான் பல சிக்கல்களில் உங்களை மாட்ட வைத்திருக்கும். ஆனால் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த பட்டறிவு இப்போது உங்களை ஒரு சிறந்த ராஜதந்திரமான ஒரு நபராக மாற்றப் போகிறது. இனி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் மிகவும் நிதானமாகவும் தீர்க்க தரித்தனத்துடன் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். எந்த மனிதனை சேர்க்க வேண்டும், எந்த ஒரு தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும், எப்போது வாயை விட்டு நம்ம பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். இந்த மாற்று சிந்தனைகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய சரியான முடிவுகளும் உங்களின் அடுத்த 10 வருடத்திற்கு எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அஸ்திவாரமாக அமையப் போகிறது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நீங்கள் நினைத்த வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கம் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவரை வாழ்ந்தது ஒரு வாழ்க்கை என்றால் இனி நீங்கள் வாழப்போவதுதான் நீங்கள் உண்மையிலேயே ஆசைப்பட்ட கம்பீரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பழைய கசப்பான நினைவுகள், துரோகங்கள், கடன்கள், மன உளைச்சல்கள் அத்தனையும் மூட்டை கட்டி பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு புதிய மனிதனாக நீங்கள் மறுபிறவி எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் கனவு இல்லம், வாகனம், விரும்பிய வாழ்க்கை துணை அல்லது குடும்ப ஒற்றுமை என நீங்கள் மனதில் நினைத்த அத்தனை பாசிட்டிவான விஷயங்களும் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேறிவிடும். இந்த புதிய தொடக்கம் உங்களுக்கு புதிய நம்பிக்கையையும் புதிய புன்னகையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைக்கும். உலகம் உங்களை பார்த்து பெருமையுடனும் பார்க்கக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் இருக்கும். மேசம் ராசிக்காரங்களை கடந்த கால புயல் உங்களை வேரோடு சாய்க்கவில்லை, மாறாக உங்களுடைய வேர்கள் இன்னும் பலப்படுத்தி கொண்டு தாங்க இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டாம், உங்களுடைய பொற்காலங்கள் எல்லாமே தொடங்கிவிடும். உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் சரியாக தொடங்கினால் போதும், உங்களுடைய நிலைமை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். நடக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன். நன்றி.